Hello everyone, welcome back to my YouTube channel. Myself Dinesh Kumar from Feathers NEET Academy, back with another video. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸ்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். That is nothing but F vector is equal to Q into V vector cross B vector. So, this vector equation which sometimes problems கொடுத்திருப்பாங்க. Nothing but V vector is equal to 2i cap plus 3j cap, comma B vector is equal to 3i cap, Q is equal to for 2 coulombs. Then இது ரெண்டையும் cross product பண்ணிட்டு அங்கே substitute பண்ணி that into 2 பண்ணிக்கிட்டிங்கன்னா you will get F vector. Fine, it's a simple problem. Then again if I take this, F vector is equal to Q V vector cross B vector. So in the vector product நான் வந்து expand பண்ணோம்னா F vector is equal to Q V B sin theta n cap வந்திருக்கும். So vectors if I remove like only modulus of that scalar value எழுதணும்னா Q V B sin theta. இந்த தீட்டாங்கிறது இந்த வெக்டர்ஸ்குள்ள ஆங்கிள். இங்கே என்ன ரெண்டு வெக்டர் இருந்துச்சு, V and B. ஸோ போன கேஸில் எல்லாம் பார்த்ததும் இந்த பிக்கு வந்து பெர்பெண்டிகுலர் தான் இருந்துச்சு. இப்படி இருந்தாலும் சரி, இல்லை அவுட் சைட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த கேஸ்லையுமே உங்களுக்கு என்னது தீஸ் டூ ஆர் பெர்பெண்டிகுலர். இது ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலர் தான் இருந்துச்சு. அப்போ தீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அந்த கேஸில் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி கியூ. இதை எடுத்து போன கிளாஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, then இது எல்லாமையும் we had derived certain equations. இது for time period க்கு t is equal to 2 pi m by qb பார்த்துருந்தோம். This is for time period. இதே மாதிரி frequency f is equal to 1 by t which is equal to qb by 2 pi m. So in the ரெண்டு equationலையுமே பார்த்தீங்கன்னாலும் there are no v as well as r. So time period சரி, frequency சரி, it is independent of, these two are independent of velocity comma radius. So velocity increase னா அதுக்கு ஏற்ற மாதிரி radius adjust பண்ணிக்கும், which means that so இந்த time periodம் frequency change ஆகாது. So velocity increase ஆனால் R increase ஆகும், R increase ஆனால் velocity increase ஆகும். இதோட application நம்ம பார்ப்போம் later. But in this case you need to understand is இப்போ velocity increase பண்ணனால time period change ஆகுமானா no, இல்லை radius increase பண்ணனால time period increase ஆகுமானா no. இது circular motionல போயிட்டு இருக்கு magnetic fieldல, the uniform magnetic fieldல. ஸோ இது வந்து B velocityல போயிட்டு இருக்கும். ஸோ அதே magnetic fieldல அதே சார்ஜ் அதே மாஸ் இருக்கிறது with greater ரேடியஸில் போனால், இது ஒரு ரேடியஸ் R1 வச்சுக்கலாம், இந்த ரேடியஸ் R2. பார்த்தாலே தெரியுது R2 is greater than R1. ஸோ அந்த கேஸில் இப்போ டைம் பீரியட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குமானா நோ. ஸோ ரெண்டு கேஸுமே அந்த டைம் பீரியட் சேமாக தான் இருக்கும். அஸ் லாங் அஸ் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்லை சார்ஜோ இல்லை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் தென் ஃபைன். இப்போ R2 இதில் இந்த R1லேருந்து R2 இன்க்ரீஸ் பண்ணனால சின்ஸ் R2 is greater than R1, இங்கே வெலாசிட்டியாகவே பை டிஃபால்ட் இட் வுட் சேஞ்ச். இதில் போயிட்டு இருக்க வெலாசிட்டி V1, இதில் போயிட்டு இருக்க வெலாசிட்டி V2 எடுத்தோம்னா V2 will be greater than V1. இது தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஃபைன். இந்த கேஸில் நம்ம டைம் பீரியட் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்சைட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் பண்ணுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு லீவ் பண்ணுறேன் பாசிட்டிவ் சார்ஜ், என்ன பண்ணும் ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் வித் ரேடியஸ் ஆர். ஸோ அந்த கேஸில் அதோட டைம் பீரியட் வந்து t is equal to 2 pi m by qbன்னு பார்த்துருந்தோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இது லாஸ்ட் கிளாஸில் இன்னொரு கேஸ் கூட பார்த்தோம். நான் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி விடுறேன்னு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு 90 டிகிரி. இப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னா இட் will execute like this. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா, ரிமைனிங் சர்க்கிள் இஸ் அவுட் சைடு.
ஸோ ரிமைனிங் சர்க்கிள் இஸ் அவுட் சைட். இது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஒரு ஃபுல் சர்க்கிள் டைம் பீரியட் வந்து என்னது t is equal to 2 pi m by qbனா இந்த செமி சர்க்கிளுக்கு டைம் t is equal to 2 pi m by qb into 1 by 2 சொல்லலாமா? ஃபைன். ஆக்சுவலாக டைம் பீரியட்னு சொல்கிறதில்ல, டைம் ஸ்பெண்ட் இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் இஸ் நத்திங் பட் டைம் spent inside magnetic field. So this much time it would have spent inside magnetic field. அது எப்போ இந்த மாதிரி கேஸில் தான். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுனா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஃபுல் 360 டிகிரி இதுக்குள்ளே போயிருக்கும். ஆனால் இந்த கேஸில் ஒன்லி எவ்வளோ 180 டிகிரி தான். ஸோ ஆப்வியஸ்லி 180 டிகிரி இஸ் half of that. அதனால தான் என்னது t is equal to 2 pi m by qb into 1 by 2. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே நோட் பண்ணிக்க. இந்த டிகிரி எடுத்தது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இதுலேருந்து திருப்பி இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபுல் இஸ் 360 டிகிரி. இந்த கேஸில் இங்கே இன்சைட் போயிட்டு இங்கே வெளியே வந்துருச்சு. இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ரெண்டுக்கும் நான் ஆங்கிள் எடுத்துருக்கிறது வந்து அதோட சென்டர்லேருந்து. ஸோ இது சர்க்கிள் செமி சர்க்கிள்னால இதோட சென்டர் இங்கே இருக்கும், இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் when it got in. இந்த பாயிண்ட்ல when it emerges out. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த சென்டர் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கோம். ஸோ அப்படி ஆங்கிள் எடுத்து தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேசாமல் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதணும்னா t is equal to 2 pi m by qb into 1 by 2 pi into theta. This is the general equation. இந்த ஆங்கிள் என்னன்னா this angle. இந்த theta angle என்னன்னா இந்த angle, like how much angle it has spent inside ங்கிறது. ஃபைன். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த கேஸில் பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இது என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கேருந்து என்னது எந்த பாயிண்ட்லையுமே லீவ் ஆகலை, திருப்பி இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ டோட்டல் ஆங்கிள் என்னது இதையும் 1 by 2 pi. இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. 360 டிகிரினா 2 pi கேன்சல் பண்ணி தான். ஸோ திஸ் வாஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன். திஸ் வாஸ் அ டைம் பீரியட் ஃபார் திஸ். டைம் ஸ்பெண்ட் இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட சொல்லிடலாம் இதை. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னது இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கா. ஸோ பை வேல்யூ தான். ஸோ இன்ட்டு பை நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா தீட்டா வேல்யூக்கு பதிலாக இன்ட்டு பை போட்டிருந்தோம்னா பை திஸ் ஒரு கேன்சல் 1 by 2ங்கிறது இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நம்ம நோட் பண்ணது என்னென்னா, இந்த பாயிண்ட் என்ட்ரு ஆகிற பாயிண்ட்டிலும் இங்கே எமர்ஜ் ஆகிற பாயிண்ட்டையும் ரெண்டையும் எது கொடுக்குற சென்டரோட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபைன். இப்படி கால்குலேட் பண்ணுறது தான் டைம் ஸ்பெண்ட் இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த கேஸ்லாம் உங்களுக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் பார்த்தாலே தெரியுது, ரேடியஸ் இன்சைட் இருக்குது. ஸோ இது சர்க்கிள் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா ஜஸ்ட் மேக் ஷூர் திஸ் இஸ் அ சர்க்கிளோட ஒரு பார்ட்டுன்னு. ஆக்சுவலாக இது என்ன இருக்குன்னா இப்படி என்ட்ரு ஆகி இப்படி லீவ் ஆகிருக்கும். ஃபைன். இப்படி என்ட்ரு ஆகி இப்படி லீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் இது நான் இதோட சென்டர் வெளில இருந்திருக்குமா, நான் சர்க்கிளாக நான் ஃபார்ம் பண்ணேன்னா என்னது சர்க்கிள் வெளில வரும், வெளில வந்திருக்கும். சர்க்கிள் எனக்கு இப்படி வந்திருக்கும். ஸோ அதோட சென்டர் வெளில இருந்திருக்கும். ஃபைன். சர்க்கிளாக ஜாயின் பண்ணோம்னா சர்க்கிள் மோஷன் இருந்திருக்காது. ஸோ இப்போ அந்த கேஸில் ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் when it got in. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் when it left out. ஸோ இந்த ஆங்கிள் தான் அந்த தீட்டா, பிகாஸ் திஸ் மச் ஆங்கிள் ஒன்லி இட்ஸ் ஸ்பெட் இன்சைட். அப்போ t is equal to 2 pi m by qb theta by 2 piங்கிறது இந்த தீட்டாங்கிற வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுலேயே இன்னொன்று இருக்குது என்னென்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்னு. இது என்ன கன்செப்ட்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி ஒரு சார்ஜ் என்ட்ராதுன்னு வைங்க. இப்படி ஒரு சார்ஜ் என்ட்ராகுது. இது என்ன பண்ணுவோம், லைக் இந்த கேஸில் பர்பண்டிகுலராக இருக்குன்னா இது என்னது கரெக்டாக ஹாஃப் சர்க்கிள் மேக் பண்ணிட்டு இன்சைட் வந்துடும்.
ஸோ செமிசர்க்கிள் மேக் பண்ணுதுன்னா இங்கேருந்து எல்லா பாயிண்ட்டுமே என்னது ஆர், இங்கேருந்து இதுவும் ஆர், இதுவும் ஆர், இதுவும் ஆர். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்லைட்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அவே போயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இங்கே நான் ஹரிசாண்டலில் பார்த்தேன்னா எவ்வளோ தூரம் அவே போயிருக்குன்னா இவ்வளோ தூரம் தான் மேக்ஸிமம். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ், let me take this D. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆரை விட பெருசாக இருந்தால் தான், வாட் ஐ மீன் இஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்தால் தான் இட் வில் பி ஏபிள் டு மேக் அ செமி சர்க்கிள். இல்லை கரெக்டாக ஆர் இருந்தாலோ இல்லை ஆரை விட கம்மியாக இருந்தாலோ திஸ் வில் நாட் பிஹேவ் த சேம். அது எப்படின்னு பார்க்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டிக்ரீஸ் லிட்டில். ஸோ இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும்னா இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஆர் டிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோப்பா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனே நடந்திருக்காது, இந்த மாதிரி செமி சர்க்கிள்க்கே வந்திருக்காது. ஸோ இது என்னது இப்படியே வந்துட்டு இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னா இப்படியே வந்துட்டு இந்த பார்ட்டிகல் என்னது இப்படி போயிருக்கும், சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி போயிருக்கும். ஸோ இப்படி என்ட்ரு ஆகிருக்கு இந்த பார்ட்டிகல் இப்படி என்ட்ரு ஆகிட்டு இப்படி போயிடுச்சு. ஸோ நான் இந்த இருக்க என்ட்ரான லைனை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு வைங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வென் இட் லெஃப்ட் அவுட் சைடு. ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி வந்து இங்கே நான் ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டுக்குள்ள ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் தெரியுமா, திஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஆர் எல்ஸ் நீங்கள் இதை நான் ஹாரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டேன், இங்கே நான் தீட்டா எடுத்தாலும் அதே சேம் ஆங்கிள் தான் வரும். திஸ் இஸ் ஆல்சோ ஐ கேன் கால் இட் அஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ்? ஸோ இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணுறீங்க. எப்படின்னா ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் ட்ரா பண்ணாமல் அந்த லைன்ஸ் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்டில் வந்து இன்சைட் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்டில் when it left out, இங்கே இப்படி எடுத்துகிட்டு இங்கே டீட்டா எடுத்தாலும் சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே டீட்டா எடுத்தாலும் சரி, ரெண்டு ஆங்கிளுமே என்னது இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஃபைன். இந்த வேலைக்கு கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் இங்கிருந்து இது வரைக்கும் என்னது சர்க்குலர் மோஷன் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரை இங்கேருந்து அது வரைக்கும் என்னது சர்க்குலர் மோஷன் பண்ணியிருக்கோம். சர்க்குலர் மோஷனாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ ரேடியஸாக இருந்திருக்குமா, ஆர்கிற ரேடியஸ் இருந்திருக்குமா, இந்த பாயிண்ட் என்னது ரேடியஸ். ஸோ சர்க்கிள் இருக்க வரைக்கும் அந்த ரேடியஸ் இருக்கும். ஓகே, சர்க்கிளுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஐ கேன் நாட் கிளைம், அது மாதிரி ரேடியஸ் இருக்காது இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஃபைன். இந்த ஆங்கிள் கேட்டிருப்பாங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனா இதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்கிறேன். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. So this angle also will be theta, opposite inside angle. So circle எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நான் ரேடியஸ் எடுத்தாலும் எந்த ஒரு பாயிண்ட்ல நான் ரேடியஸ் எடுத்தாலும் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சர்க்கிளோட டேஞ்சென்ட்டுக்கு ரேடியஸ் வெக்டர் வந்து எப்பவுமே 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் சர்க்கிளோட ஒரு டேஞ்சென்ட். ஸோ இது வந்து அந்த ரேடியஸ். அப்போ இது ரெண்டுக்கும் ஆங்கிள் இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதாவது இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. வேர் இங்கே டீட்டான்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, இங்கே டீட்டான் இருக்குது, இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இந்த லைனுக்கும். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் என்னவா இருக்கும், 90 மைனஸ் தீட்டாவா. ஹோல் ஆங்கிள் வந்து 90, அதில் இவ்வளோ கம்மி போச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த வேல்யூ மட்டும் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஃபைன். ஓகே, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ திஸ் ஆங்கிள் என்ன 90 டிகிரியாக இருக்குமா, 90 டிகிரி, இது 90 மைனஸ் தீட்டா. அப்போது இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். ஃபைன். இந்த வேல்யூ அப்போ என்னவாக இருக்கும்னா, லெட் மீ டேக் திஸ் இஸ் சம் ஆல்ஃபான்னு ஃபார் நவ். ஸோ என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு ஆல்ஃபா வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அதில் டோட்டல் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 90 டிகிரி ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா plus alpha is equal to 180 degree. So இங்கே 190 add பண்ண 180 degree. This is the second answer. So alpha is equal to theta. அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா, so this is nothing but இந்த வேல்யூ என்னது தீட்டாவாக இருக்கும். ஃபைன், புரிஞ்சா. ஸோ இது எதுக்கு நம்ம எடுத்திருக்கோம்னா இந்த தீட்டா. So this is a triangle. Triangle which I can make equations. So triangle which this is right angle triangle. So sin theta na eduthikalam. Sin theta is equal to opposite by hypotenuse.
So this is the hypotenuse. Theta opposite இருக்கிறது இந்த value. இந்த value என்னது d. So this value is nothing but d. So sin theta is equal to opposite by hypotenuse. So opposite value d and hypotenuse value r. So most of the case la inge வந்து value முடிஞ்சற மாதிரி இருக்கும். Nothing but theta is equal to sin inverse of d by r. Most of the case la inge முடிஞ்சற மாதிரி இருக்கும். d value கொடுத்திருப்பாங்க, maybe இது r by 2, r by root 2. So r depend ஆன கொடுத்திருந்தாங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிட்டு இப்போ 1 by 2 இருந்தால் sin inverse of 1 by 2 30 degree அப்படின்னா இங்கே முடிஞ்சோம். For example, if d is equal to 1 r by 2, so theta is equal to sin inverse of r by 2 into r. So sin inverse of 1 by 2 is 30 degree. So இந்த value 30 degree, அப்போ எல்லா theta இருக்க value எல்லாமே 30 degree தான் இருக்கும். So angle of emergence is 30 degree அப்படின்னு claim பண்ணிடலாம். ஓகேவா? In case இந்த d value கொடுக்கல, in case இந்த d value கொடுக்காம இருந்தாங்கன்னா, then what you can do is r க்கு equation தெரியும், d is equal to sin inverse of, so theta is equal to sin inverse of d by r இருக்கு. r க்கு equation தெரியும், r is equal to mv by qb. so இந்த parameters எல்லாம் கொடுத்திருப்பாங்க நமக்கு. so இந்த parameters எல்லாம் கொடுத்தாங்கன்னா I can able to substitute there. so theta is equal to sin inverse of d by mv qb ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். so இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேற வேல்யூக்கு sin inverse எடுத்தீங்கன்னா that is nothing but thetaங்கறது. ஓகேவா? so most of the cases உங்களுக்கு d value இங்க கொடுத்திருப்பாங்க. d value கொடுத்திருந்தாலே இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணி முடிஞ்சற மாதிரி இருக்கும். in case அது கொடுக்கலன்னா தான் then we can go with this equation. okay fine. so இதுலயே அடுத்த கேஸ் என்னன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது இருக்கிற ரீஜன் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் இருந்தால் பார்த்தோம். what I mean is like இப்படி ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்டர் ஆகுது போகிறப்போ இந்த வேல்யூ வாஸ் லெஸ் தென் ஆர். ஸோ அந்த மாதிரி கேஸில் இட் வில் கோ லைக் தட். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இந்த டி வேல்யூ வந்து டி வேல்யூஸ் எக்ஸாக்ட்லி ஆர் இருந்துச்சுன்னு வைங்க. இதை பண்ணும் கரெக்டாக அந்த சர்க்குலர் மோஷன் இங்கே வருமா? ஸோ த மூமெண்ட் வென் இட் கம்ஸ் ஹியர் இட் வில் நாட் பி ஏபிள் டு கம் பேக் ஹியர். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் எல்லா கேஸ்லையுமே இந்த எஃபிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த கேஸ்லேயும் எஃபிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ மேனிஃபை பண்ணி எழுதணும்னா இந்த திஸ் த ரீஜன் இந்த இருக்கு. ஸோ எஃபிங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இந்த வெலாசிட்டி இருக்கும். ஸோ இங்கே இருக்க வரைக்கும், இதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த எஃபிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். த மொமெண்ட் when it comes here இந்த இருக்க பார்ட்டிகல்ஸில் மட்டும்தான் இந்த எஃபிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமே தவிர இதுக்கு இந்த சைடில் இருக்க பார்ட்டிகல்ஸ் மேலே எஃபிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த எஃபி ஃபோர்ஸ்னால இட் will not be able to, the force will not be able to pull that charge entirely. அப்போ என்ன ஆகும்னா this charge will continue to move in this direction. ஸோ இப்படியே மேலே போயிடும், டேரக்ஷன் மேலே போயிடும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் இட் will not be, இந்த கேஸில் இருக்கும்போது இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் it will be able to pull it inside. ஆனால் இந்த கேஸில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அன்சைட் இருக்க பார்ட்டிகல்ஸில் it will not be able to pull it. ஸோ அப்போ என்ன ஆகும்னா it will continue be in that motion. அப்போ இந்த கேஸில் இதோட எமர்ஜென்ட் ரே வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த கேஸில் இது என்டர் ஆச்சு, இப்படி இது லீவ் ஆயிருக்கு. அப்போ ரேடியஸ் இங்கே இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர், திஸ் ஆல்சோ ஆர். ஃபைன். இந்த ஆங்கிள் தான் அந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆர் எல்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். பார்த்தாலே தெரியுது இட் இஸ் 90 டிகிரின்னு. ஃபைன். இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். sin theta is equal to d by r இருந்துச்சு. d என்னது? t is equal to r இருக்கும். r by r, r will get cancelled, is equal to 1. So theta is equal to sin inverse of 1 which is equal to 90 degree. So இந்த வேல்யூ வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி r இருந்துச்சு, it will not be able to come back. இங்கே போனது it will not be able to come back. ஸோ செமி சர்க்கிளை விட ஹாஃப் ஆயிடும். ஸோ செமி சர்க்கிளும் இது ஃபார்ம் பண்ணாது, இங்கே வந்துட்டு அப்படியே மேலே போயிடும். ஸோ அந்த கேஸில் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இஸ் 90 டிகிரி. ஓகே ஃபைன். இது வரைக்கும் பார்த்துருந்த ஈக்குவேஷன் எல்லாமே தீட்டாங்கிறது பி அண்ட் விக்கு உள்ள ஆங்கிள். தீட்டா வாஸ் ஆல்வேஸ்
90 degree எடுத்து தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் F is equal to BQV. So in case if theta is not 90 degree, so 90 degree கம்மியாக some values இருக்குது, 90 degree அதிகமாக some values இருக்குது, அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நான் எடுக்க போகிற கேஸ் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்கும் வி அலோன். இந்த கேஸ் நான் ஃபோர்ஸ் பற்றி பேசல. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் லெட் மீ டேக் வி இஸ் லைக் திஸ். ஸோ இந்த கேஸில் இது ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி. இன்கேஸ் அப்படி இல்லை, ஸோ வி வாஸ் சம்வேர் லைக் திஸ், வி வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போது இந்த டீட்டாங்கிறது என்னது? பி வெக்டருக்கும் வி வெக்டருக்குள்ள ஆங்கிள். ஸோ பி வெக்டர் இப்படி இருக்குது, வி வெக்டர் இப்படி இருக்குது, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் டீட்டா. ஸோ டீட்டா எடுத்தோம்னா திஸ் ஐ கேன் ரிசால்வ் திஸ் வில் பிகம் வி காஸ் டீட்டா அண்ட் திஸ் வில் பி வி சைன் டீட்டா. ஸோ அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ இங்கே வந்து இந்த சைன் டீட்டா வேல்யூவாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஆஸ் லைக் பிஃபோர். ஸோ சைன் காம்பனண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்ஸ்டியூட். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு BQV sin theta. ஸோ இதுதான் நம்ம ரேடியஸ் எடுக்கும்போது சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ரேடியஸ் எடுக்கும்போது R is equal to MV by QB பார்த்துருந்தோம். இங்கே விங்கிறது அந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் தான். ஸோ இங்கே என்னது V sin theta by QBன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்கேஸ் 90 இருந்தால் ஜஸ்ட் என்டையர் V will substitute. ஸோ இந்த V காம்பனண்ட் மட்டும் இருந்தனால அது சர்க்குலர் மோஷன் பண்ணுறச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் நம்ம வச்சுருந்தோம்னா இது வந்து என்னது சர்க்குலர் மோஷன் பண்ணிட்டே இருந்துச்சு. என்னது வி காம்பவுண்ட் மட்டும் இருந்தனால. இன்கேஸ் இப்போ வி வந்து பெர்பெண்டிகுலர் இல்லை, சம் காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ என்னது ரெண்டு காம்பவுண்ட் வந்திருக்கு, ஒன்று வி சைன் டீட்டா, இன்னொன்று வந்து வி காஸ் டீட்டா. அப்போது இந்த சர்க்குலர் மோஷன் ஹெல்ப் பண்ணிருக்கிறது என்னது? வி சைன் டீட்டா. அப்போ வி காஸ் டீட்டா என்ன பண்ணுன்னா இட் வில் மேக் இட் டு மூவ். இது மாதிரி மூவ் பண்ண வச்சோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் அப்படியே இன்சைட் வந்து மூவ் ஆக வச்சிடும். ஸோ இப்படி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக வச்சிடும், இந்த ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் ஹெலிக்கல் மோஷன். திஸ் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் ஹெலிக்கல் மோஷன். ஹெலிக்கல் மோஷன் சொல்லுவோம். ஹெலிக்கல் மோஷனில் இந்த ரேடியஸ் காம்பவுண்ட் பண்ணுறது வி சைன் டீட்டா. அப்போ இந்த ஹரிசான்டலாக மூவ் ஆயிருக்கா? இப்போ ஹரிசான்டலில் மூவ் ஆயிருக்கு, இந்த டைரக்ஷனில் ஹரிசான்டலில் மூவ் ஆயிருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க வந்து வி காஸ் டீட்டாவாக இருக்கும். இப்போ வி காஸ் டீட்டாங்கிற காம்பவுண்ட் வந்தனால தான் என்னது இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபைன், ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு, ரெண்டு கன்சிக்யூட்டிவ் 2 பாயிண்ட்ஸ்க்கு இல்லை இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா பிச்சின். ஸோ இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ், எனி 2 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிச்சின். ஸோ பிச்சோட வேல்யூ கேட்டிருக்கலாம். ஸோ பிச்சுங்கிறது டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்னால் அதுக்கு முன்னாடி வெலாசிட்டி இன்ட்டு டைம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எந்த வெலாசிட்டி காம்பவுண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு? வி காஸ்டிட்டாங்கிறத இந்த ஹரிசான்டல் மூவ் ஆர்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ வி காஸ்டிட்டா இன்ட்டு டைம் எடுக்கணுமா? ஸோ இங்கே வந்து திருப்பி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கே வந்துருக்கு. ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணணும்னா அதோட டைம் என்னது? டைம் பீரியடாக இருக்கும். ஸோ டைம் பீரியட் இருக்கிற ஈக்குவேஷன் 2πm by QB. So this is the value for pitch. Fine. Okay. ஒரு சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே மூவ் பண்ண வைக்கிறோன்னா the v velocity it will experience the force. Equation என்னது? FB is equal to BQV sin theta. ஓகே. ஸோ இதில் வந்து பி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபைன். இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து அதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம். ஸோ திஸ் will also experience the force. So that is FE is equal to Q into Eன்னு இருக்கும். ஃபைன். இப்போ ரெண்டு ஃபீல்டும் சேர்ந்து இருக்குன்னு வைங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, தென் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது. அந்த கேஸில் இட் will experience some force. Nothing but sum of these two forces. So ரெண்டு ஃபோர்ஸுமே it will experience. That is nothing called as Lorentz force. Lorentz force is nothing but sum of
நம்ம FL எடுத்துக்கலாம், Lorentz force. L is equal to nothing but sum of these two forces, FB vector plus FB vector. So FB vector என்னது Q into V vector cross B vector எடுத்துக்கலாமா? FE க்கு we can take Q into E vector. So Q common இருக்க, I can take it out. Q vector V cross B plus E vector. This is nothing but Lorentz force. Fine. இப்போ இந்த Lorentz force வச்சு two kind of applications இருக்கு. என்னன்னா first one is velocity selector and next one is cyclotron. The Lorentz force வச்சு. ஸோ அது என்னன்னு இப்போ பார்ப்போம். velocity selector, ஸோ இதோட apparatus எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிரியேட் பண்ணாலும் சரி, ஸோ பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கும் there will be some electric field. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு there will be some electric field. ஸோ இந்த கேஸில் நான் வந்து cross பண்ணோம்னா, so magnetic field also is there which is inwards. So there will be some opening here. அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு ஓப்பனிங். ஓகேவா? ஃபைன். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் லீவ் பண்ணுறோன்னு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் லீவ் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே மூவ் ஆகிட்டுருக்குன்னா, இங்கே வந்துட்டு இப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிற டேரக்ஷனில் உங்களுக்கு ஃபோர்ஸ் கரண்ட் இருக்கும். கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தென் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷன்? அப்போர்ட் டேரக்ஷனில். ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா it will experience the force in the direction FB. Fine. இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமா? நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ கீழே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பாசிட்டிவ் இதை ரிப்பல் பண்ணிவிடும், கீழே ஃபோர்ஸ் வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை அட்ராக்ட் பண்ணும், அப்பையும் கீழே தான் ஃபோர்ஸ் வரும். அப்போ இது ரெண்டையும் சம்மு ஆட் பண்ணோம்னா நெட் ஃபோர்ஸ் வந்து இதில் கீழே தான் இருக்கும். நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னது? கீழே. திஸ் இஸ் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வந்தது. இந்த FBங்கிறது எனது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இது மூவ் ஆகிட்டு இருக்கனால. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா? என்னது? ஒன்று வந்து FBயும் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று FE ஆக்ட் ஆகுது. ஸோ FB இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், FE இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ FB வந்து கிரேட்டாக இருக்குன்னு நீங்கள், இப்போ இப்படி வந்துட்டு இருக்க சார்ஜ் வந்து FB கிரேட்டாக இருக்குது, FBயோட டேரக்ஷன் அது மேலே. ஸோ இட் வில் கோ லைக் திஸ். லெட் மீ டேக் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இல்லைன்னா ஃபார் positive charge. இந்த first category எதுக்கு? when FB is greater than FE. the first trajectory வந்து எதுக்கு இருக்கும்னா, when FB is greater than FE இருந்தா. fine. இது இப்படி போகாமல் இப்படி கீழே வந்துருக்குன்னா FE greater வந்துருக்கும் இதுக்கு. so let me name it as second trajectory. second trajectory எதுக்கு வரும்னா, when FE is greater than FB. ஓகே. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. FB அண்ட் FE ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னது? ரெண்டுமே அன்டிஃபெக்ட் ஆகி இப்படி வந்துருக்குமா? நேரம் வந்து இப்படி வந்துருக்குமா? டேக் திஸ் இஸ் தேர்ட் ஒன். அப்போ தேர்ட் ஒன் எதுக்கு? when FE is equal to FB. ஓகே. ஸோ இங்கே இருக்க வெக்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் மேக்னெட்டிக் வேல்யூ மட்டும் இல்லைன்னா, இந்த கேஸில் B வெக்டருக்கும் B வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள், this is the velocity vector and this is இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அது மட்டும் எடுத்துக்கோன்னா BQV that is equal to, இந்த கேஸில் இருக்கிறது Q into, சாரி இந்த கேஸில் இருக்கிறது Q into E, இந்த கேஸில் இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் இருக்கிறது BQV sin theta and theta is equal to 90 degree 1. So QQ I can cancel. V is equal to E by B இருக்கு. So this is the new value. So what I mean is, எந்த கேஸில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க ரேஷியோவும் சேமாக இருக்குது தெரியுமா? அந்த வெலாசிட்டி
இருக்க சார்ஜஸ் மட்டும் வெளியே வரும்னு அர்த்தம். ஸோ தட் வில் பி அன்டிஃப்ளெக்டட். ஏன்னா என்னது எஃப்இயும் எஃபியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வெலாசிட்டி இருக்க பார்ட்டிகளுக்கு இந்த வெலாசிட்டி இருக்க பார்ட்டிகள், இது பி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஈயோட வேல்யூ வந்து சம் வேல்யூ 10 நியூட்டன் கூலும், பியோட சம் வேல்யூ வந்து 5, ஈயோட வேல்யூ வந்து சம் 10 நியூட்டன் கூலும், அண்ட் பி வேல்யூஸ் சம் 5 டெஸ்லான்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அந்த கேஸில் வியோட வேல்யூவாக இருக்கும், வி இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஸோ அப்போ மீனிங் என்னது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இங்கே வந்து n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வரும், லைக் இட் வில் ஹேவ் n நம்பர் ஆஃப் வெலாசிட்டிஸ், 10 மீட்டர்/செகண்ட், 2 மீட்டர்/செகண்ட், 5 மீட்டர்/செகண்ட், 7 மீட்டர்/செகண்ட் பார்ட்டிகள் இருக்குது. எனக்கு 2 மீட்டர்/செகண்ட் இருக்க பார்ட்டிகள் மட்டும் வெளில இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த வெலாசிட்டி 2 மீட்டர் இதோட வேல்யூ என்ன வருது, 2 மீட்டர்/செகண்ட். ஸோ இந்த வெலாசிட்டி இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும் அன்டிஃப்ளெக்டட் ஆகும். அது மட்டும் தான் இந்த ஓப்பன் சேம்பர் வழியாக வரும். மற்ற பார்ட்டிகல்ஸ் தான் வந்து இங்கே மாட்டிக்கும். ஃபைன். 2 மீட்டர்/செகண்ட் சொன்னது எக்ஸாம்பிளுக்காக. மேபி அங்கே ஹை வெலாசிட்டி இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும் வெளில வரணும், இதில் லோ வெலாசிட்டி இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும் வெளில வரணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே வெலாசிட்டி அங்கே இருக்க பார்ட்டிகல் மட்டும் அன்டிஃப்ளெக்ட் ஆகி வெளில வரும். ஃபைன். ஓகே, இங்கே எடுத்திருக்க கேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு. இதே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்துருக்குமா, மூவிங் இன் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னா அதே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நெகட்டிவ் சார்ஜ்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ட்ஸ். நெகட்டிவ் சார்ஜ் இந்த டேரக்ஷன் மூலம், கரண்ட் என்ன ஆப்போசிட் டேரக்ஷன் மூலம். கரண்ட் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில். ஃபோர்ஸ் வாட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வாட் வில் எக்ஸ்பீரியன்ஸஸ் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ எஃப்பி வந்து டவுன்வர்ட் தான் இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் நெகட்டிவ் அது அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் ரிப்பல் பண்ணி விட்ரும். ரிப்பல் பண்ணால் மேலே ஃபோர்ஸ் வரும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல் அட்ராக்ட். ஸோ இந்த கேஸில் எஃப் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ லாஸ்ட் கேஸில் பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பார்த்தோம், எஃப்பி வந்து மேலே இருந்துச்சு, எஃப்சி வந்து கீழே இருந்துச்சு. நோ இஷ்யூஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்இ வந்து கிரேட்டர் தான் எஃப்பி இருந்துச்சு, நீங்கள் மேலே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ட்ராஜெக்டரி இப்படி வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராஜெக்டரி. ஸோ திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி when FE is greater than FB வெக்டர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ராஜெக்டரி இப்படி வந்திருக்கும். இது FB வந்து கிரேட்டர் இருந்துச்சுன்னா ட்ராஜெக்டரி போகிறது கீழே வந்திருக்கும். ஏன்னா போக போக அந்த இந்த ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அப்போ கீழே தள்ளிட்டே இருக்கும் அது. ஸோ செகண்ட் கேட்டகரி FB is greater than FE இருக்கும். ஸோ தேர்ட் வந்து அன்டிஃப்ரெக்டடாக வந்திருக்கும், நீங்கள் நேராக வந்துருச்சு தேர்ட் கேட்டகரி. ஸோ தேர்ட் கேட்டகரியில் when FB is equal to F இங்கே இருக்காது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா BQV is equal to E into Q, Q cancel. ஸோ V is equal to E by B. ஸோ லாஸ்ட் கேஸ் சொன்னால் அதே தான், V is equal to E by B. ஸோ இந்த கேஸில் என்ன ப்ராப்பர்ட்டினா we can select positive charges as well as negative charges. இது velocity செலக்டரில் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு இதில் கூட கேட்டிருக்காங்க, நீட்டில் கூட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது மாதிரி ட்ராஜெக்டரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருவாங்க, ஸோ விச் ஒன் வாஸ் கிரேட்டர் அந்த மாதிரி கேஸில். ஸோ பார்த்து பண்ணுங்கள், மேபி லைக் ஃபர்ஸ்ட் ட்ராஜெக்டரியில் இருக்கிறது எந்த இதுக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் FE is greater than FB, FE is equal to none of the above, cannot determine, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கேஸில் எந்த ட்ராஜெக்டரி போயிருக்கோ அந்த ட்ராஜெக்டரிக்கான ஈக்குவேஷன் பார்த்து எழுதிக்கங்க. திஸ் ஒன் வாஸ் செகண்ட் ஒன். ஃபைன். திஸ் ஹேப்பன்ஸ் இன் velocity selector. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது cyclotron. So this is very important in case of NCERT. ஸோ NCERT இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது that you have to write for NCERT exams. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் இங்கே சொல்லிடுறேன், that you can write. ஸோ இது அப்பரேட்டஸ் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய சேம்பர் மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சைக்ளோட்ரான் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு இன்க்ரீஸ் த kinetic energy of the particle, charged particle. ஸோ இது என்ன பண்ணுறோம், லைக் கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக. இதை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறோம்? இது மாதிரி எப்படி இருக்குன்னா, நம்ம கொலைடர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ரான் கொலைடர், லைக் 2 சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஹை வெலாசிட்டியில் ஆக்சலேட் பண்ணி கொலைட் பண்ண வைக்கிறது. ஸோ ஹை வெலாசிட்டி, ஹை எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இதே மாதிரி தான் செட்டப் இருக்கும், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லைக் சம்டைம்ஸ் ஒரு டார்கெட் மெட்டீரியல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், அதில் வந்து கொலைட் பண்ண வைக்கணும், அதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கணும், ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆக்கணும். அந்த மாதிரி கேஸில் வந்து இதில் ஹை வெலாசிட்டியில் மூவ் பண்ண வச்சு ஒரு டார்கெட் பார்ட்டிகளில் கொலைட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஏசி வோல்டேஜ் இருக்கும். டிசி வோல்டேஜ்னு இப்படி பார்த்துருப்போம், நத்திங் பட் வோல்டேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக பேட்டரி ஆர் செல். ஸோ ஏசி வோல்டேஜ்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ ஏசி வோல்டேஜ்க்கும் டிசி வோல்டேஜ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் கீ ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்னது, திஸ் சைடு வில் ஆல்வேஸ் பிஹேவ் அஸ் பாசிட்டிவ், இந்த சைடு ஆல்வேஸ் பிஹேவ் அஸ் நெகட்டிவ். ஆனால் ஏசி வோல்டேஜில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்னு இங்கே ஒரு பல்ப் இருக்குது, இது வந்து ஒரு ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே வந்து அனதர் பல்ப் இருக்குது, இது வந்து நான் வந்து டிசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸில் கரண்ட் வில் ஆல்வேஸ் பி லைக் திஸ், ஏன்னா பாசிட்டிவ் இது. இந்த கேஸில் இப்படி மாதிரி ஏர் மேர் போடுறதே தப்பு. ஏன்னா இதில் வந்து நான் மொமெண்ட் ஐ புட் அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓவர பீரியட். ஸோ அந்த ஓவர பீரியட் 1 செகண்டில் கூட இட் கேன் சேஞ்ச் 100 times. ஸோ 50 times பாசிட்டிவ், 50 times நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் 1 செகண்டில் கூடயே. ஸோ த மொமெண்ட் ஐ புட் பாசிட்டிவ் அப்படின்னு போகிறது தப்பு இங்கே. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் அப்கமிங் சாப்டர்ஸில். ஃபார் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து ஏசி வோல்டேஜ்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுறோம் நான் இங்கே சொல்கிறேன் அது. ஓகேவா? ஸோ இது டிசி வோல்டேஜில் லைக் ஒரே டைரக்ஷன் தான், சிங்கிள் டைரக்ஷன். இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும், இது எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேஸில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு செகண்டில் ஒரு 50 times அது வந்து 100 times அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 50 times பாசிட்டிவ், 50 times நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ இது 2 கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ண தெரியுமா, அது எப்போவுமே இந்த டீஸ்க்கு நடுவில். ஸோ தீஸ் டூ ஆர் கால்ட் அஸ் டி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் D1 and this is called as D2. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இது கொடுத்துருப்போம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது 2க்கு இடையில தான் வரும். ஓகேவா? ஸோ இது 2க்கு வர எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் லைக் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் மாறிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் சேஞ்ச். ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் கெப்ட் இன்சைட் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இது மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது இன்வெர்ஸ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வேல்யூ பண்ணுறோம், இந்த வெலாசிட்டி P. ஸோ இது இங்கே என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ட்ரானா இங்கே ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இடத்துல இருக்குது. அப்போ என்னது, இட் வில் எக்ஸிக்யூட் அ சர்க்குலர் மோஷன். ஸோ இங்கே மொமெண்ட் இந்த பர்பெண்டிகுலர் போயிருக்குன்னா இட் வில் எக்ஸிக்யூட் அ சர்க்குலர் மோஷன் லைக் திஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே வரும்போது ஒரு வெலாசிட்டி, லெட் மீ டேக் திஸ் இஸ் V1. நான் சொன்னேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைட் ஒன்லி பிட்வீன் தீஸ் டூ. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கரெக்டாக வரும்போது, இந்த இடத்துல வரும்போது, அட் தட் டைம் திஸ் வில் பிகம் பாசிட்டிவ், திஸ் வில் பிகம் நெகட்டிவ். இந்த கரெக்டாக இது அங்கே வரும்போது திஸ் வில் பிகம் பாசிட்டிவ், திஸ் வில் பிகம் நெகட்டிவ். அப்போ என்ன, அது 2 ராட்க்கு நடுவில் பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த டிக்கும் இந்த டிக்கும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருக்குன்னா என்னது, பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுமா, இங்கே அட்ராக்ட் பண்ணுமா, தெர் வில் பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைக் சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைக் திஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது பாஸ் ஆகுதுன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் F is equal to E into Q. ஸோ Qங்கிறது அந்த சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். F is equal to M ஏன்னு இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேட் ஆகுதுன்னா
இதில் வெலாசிட்டி v1 இருக்கிறது இந்த சைடு வரும்போது v2 மாறி, வேர் v2 இஸ் கிரேட்டர் தென் v1. இங்கேருந்து v1 வருது, இது அது இங்கே வரும்போது ஆக்சிலேட் ஆயிரும். ஆக்சிலேஷன் இங்கே வரும்போது வெலாசிட்டி v2. ஓகேவா? வெலாசிட்டி வந்து v2. அப்போது வேர் v2 இஸ் கிரேட்டர் தென் v1. அப்போ v அதிகமாக இருந்துச்சுன்னா vக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, v இஸ் ஈக்குவல் டு சரி ஆருக்கு ஈக்குவேஷன் இருந்துச்சுல, r is equal to mv by qb. where v is increased, r என்ன ஆகும்? r increase ஆகுமா? இப்போ இனிஷியலாக இந்த ரேடியஸ் இருக்குன்னா r1, இப்போ இது இங்கே வெலாசிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ வெலாசிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ரேடியஸ் என்னது? ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ரேடியஸ் அதிகமாக அதே பார்த்து திருப்பி வராது, என்னது அடுத்த பார்த்து போயிடும். இப்போ அடுத்த பார்த்து போயிருக்குன்னா இங்கே வரும்போது கரெக்டாக இங்கே இருக்கும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் வந்துச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ என்னது? செகண்ட் டியில் வந்துருச்சு, d1க்கு வந்துருச்சு. அப்போ என்னது? அப்போ இது கரெக்டாக இது சேஞ்ச் பண்ணிக்கும். என்னது? இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ்னு. அப்போ அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வரும்போது அதோட வெலாசிட்டி என்னது? v2 இருந்துச்சு, v2. அப்போ ஃபீல்டு என்னது? இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அது இங்கே போயிடும். இங்கே போகும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த கரெக்டாக இங்கே வரும்போது மட்டும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் திஸ் வில் பிகம் வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ். அதே மாதிரி f is equal to eq, அது நான் ஆக்சிலேட் ஆகணும். அப்போ v2லேருந்து அது v3க்கு மாறும், வேறு v3 இஸ் கிரேட்டர் தென் v2. அப்போ அதே மாதிரி இந்த கேஸ்லையும் என்னது? v3 இங்கே வரும்போது இதோட வெலாசிட்டி வந்து v3 ஆயிடுச்சு. அப்போ v3னா ஹையர் வெலாசிட்டி, அப்போ ஹையர் த ரேடியஸ். அப்புறம் திருப்பி இங்கே வரும். திருப்பி இந்த கேஸ்லேயும் வரும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சேஞ்ச் ஆயிரும். Again it will go like this. Velocity will keep on increasing. இப்போ velocity increase ஆகிறனால அது radius increase ஆகிட்டு கடைசியாக இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் இதோட இந்த d ஓட ரேடியஸ் வரைக்கும் அதை போக வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு செமி சர்க்கிள் தான். அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரலும் போக வச்சுட்டு அங்கே ஒரு கேப் இருக்கும், அங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேஸில் ஒரு டிஃப்ளெக்டர் மூலிமா இதை வந்து ஒரு டார்கெட் பார்ட்டிக்கலை கொலெக்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ கரெக்டாக இங்கே வரும்போது என்னது? ஹை வெலாசிட்டியில் வரும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு கேஸ்லையுமே அது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு கேஸ்லையுமே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே நான் சொன்னேன்ல ஏசி வோல்டேஜ். அப்போ கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இது கரெக்டாக இங்கே வரும்போது இது பாசிட்டிவ் ஆகணும், இது நெகட்டிவ் ஆகணும். திருப்பி கிராஸ் பண்ணிட்டு இது இங்கே வரும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். திருப்பி இங்கே போயிட்டு இங்கே வரும்போது இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ரெண்டும் சிங்க் ஆகணும். ஸோ வாட் ஐ மீன் இஸ், இது போயிட்டு வர ஃப்ரீக்வன்சியும் இந்த ஏசியோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக இது இங்கே வரும்போது இங்கே பாசிட்டிவ் ஆகும். அப்போ தான் இது இட் கேன் ஆக்சிலேட். இன் கேஸ் இங்கே பாசிட்டிவ் வந்துச்சு, அப்போ இது சேஞ்ச் ஆகும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இருந்துச்சுங்க, இந்த வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கு. அப்போ என்னது? பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுமா? அப்போ என்னது? வெலாசிட்டி வர இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிற பதில் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகி இங்கே சம் வி டேஷ், இங்கே வரும்போது வி டபுள் டேஷ். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ என்னது? வி வேல்யூவை கம்மி பண்ணி விட்டுரும். கம்மி பண்ணால் வி டேஷ் இஸ் லெஸ் தென் வி டேஷாக இருக்கும். ஓகேவா? வி டபுள் டேஷ் இஸ் லெஸ் தென் வி டேஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகாமல் இது கரெக்டாக எப்போ வருதோ அப்போ இது பாசிட்டிவ், இங்கிட்டு வரப்போ அப்போ இது பாசிட்டிவ், இங்கிட்டு வரும்போது அப்போ அது பாசிட்டிவ். ஸோ அது மாதிரி சிங்க் ஆகிட்டே இருக்கணும். அப்படி சிங்க் ஆனால் தான் இந்த இந்த சைக்ளோட்ரான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ வாட் ஐ மீன் இஸ், இது சுற்றிட்டு வர ஃப்ரீக்வன்சி, இது சர்க்குலர் பண்ணுற ஃப்ரீக்வன்சி. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, என்னது? QB by 2πm. That should be equal to frequency of AC volt. ஓகேவா? இது ரெண்டும் சிங்க் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகும். இதோட ஃப்ரீக்வன்சியும் இது சுற்றி வர ஃப்ரீக்வன்சியும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக அங்கே வரப்போ பாசிட்டிவ், இங்கே வரப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து நான் வந்து ஹை வெலாசிட்டி கெயின் பண்ண சொன்னால் ஹையன் அது இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் அது இதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் இருக்குது, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². இப்போ விக்கு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். இப்போ நம்ம ஆர் பார்த்துருக்கோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு mv by qb.
இப்போ விங்கிறது இங்கே வரும்போது ஃபைனலாக வரும்போது இருக்க வெலாசிட்டி. இப்போ ஃபைனலாக வரணும்னா இதுதான் லாஸ்ட் ஹையஸ்ட் வே ஆஃப் வெலாசிட்டி. அப்போ லாஸ்ட் இதில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இந்த இதோட டியோட ரேடியஸ் அளவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். இப்போ வி எழுதணும்னா வி இஸ் ஈக்குவல் டு QBR/M. இந்த ஆர் என்னது ஆல்மோஸ்ட் இந்த டியோட ஆர் அளவுக்கு வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் கடைசி சர்க்கிளுக்கு வந்துட்டு தான் வெளில வரும். இப்போ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த டின்னு வச்சுப்போம். ஸோ தட் இஃப் ஐ சப்ஸ்டியூட் தேர், ஸோ வாட் வில் ஐ கெட் இஸ் kinetic energy is equal to half m v க்கு பதிலா q square b square rd square by m square. This will get cancelled. So kinetic energy is equal to half q square b square rd square by m. So this is the value for kinetic energy. So மற்ற காம்பவுண்ட்ஸும் கண்டுபிடிச்சிருந்தோம்ல, டைம் பீரியடு, ரேடியஸ், தென் ரேடியஸ்லேயும் மொமெண்டம் வச்சு கைனடிக் எனர்ஜி வச்சு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் இருக்க காம்பவுண்ட்ஸ் தான் இங்கேயும் ஹெல்ப் ஆகும். ஸோ சைக்ளோட்ரான் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டினில் இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தோம் தெரியுமா, சார்ஜ் பார்ட்டிகல்னா அது ஓரியன்டாகவே இருக்கும். சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் தெரியுமா. அது எல்லாமே அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ், அதில் இருக்க பேராமீட்டர்ஸ்லாம் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதில் எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இதுலேயே கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்க. இது கொஞ்சம் கன்செப்ட் ஓரியன்டு, அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இந்த சைக்ளோட்ரானில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ்னால், இதில் வந்து சர்டன் பார்ட்டிகல்ஸ் வந்து இது மாதிரி ஹை கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஆக்சிலேட் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன பார்ட்டிகல்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் ஏன் பண்ண முடியாதுன்னா, இதில் என்னென்ன பண்ணலான்னா உங்களுக்கு ப்ரோட்டான் பண்ணலாம், ஆல்ஃபா பார்ட்டிகல் பண்ணலாம், அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் பண்ணலாம், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் பண்ணலாம். எலக்ட்ரான் இதில் பண்ண முடியாது. ஏன் எலக்ட்ரான் பண்ண முடியாதுன்னா, இப்போ இது ரெண்டோட மாஸ் when I compare with electron mass, இது ஒரு 1000-10,000 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இட் ஹாஸ் வெரி லெஸ் மாஸ். ஸோ இந்த வெரி லெஸ் மாஸாக இருக்கனால இது கரெக்டான இந்த சர்க்கிளை பார்த்து வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு ஹெவியான பார்ட்டிகல் இருந்தால் கரெக்டாக அந்த ட்ராஜெக்டரியில் வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ எலக்ட்ரான் ஹாஸ் வெரி லெஸ் மாஸ் when I compare with இந்த ப்ரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 1000-10,000 டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஐ வில் நாட் பி ஏபிள் டு மேக் இட் டு மூவ் த சர்க்குலர் மோஷன் இந்த கேஸில். ஸோ நெக்ஸ்ட் ட்ராபேக் வந்து இட் நாட் பி ஏபிள் டு ஆக்சுவலி நியூட்ரான் ஆல்சோ. ஸோ நியூட்ரான் ஹேஸ் சேம் மாஸ் அஸ் ப்ரோட்டான், ஆல்மோஸ்ட் சேம். பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, நியூட்ரல். ஸோ இந்த கேஸில் மூவ் பண்ண வைக்கணும்னா ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே மூவ் பண்ண வைக்கணும்னாலே இட் ஷுட் பி a சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ ஆனால் இது அன்சார்ஜ், சாரி இட் இஸ் நியூட்ரல். ஸோ இந்த கேஸில் நியூட்ரானும் நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஆக்சிலேட் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் இது இருக்க கன்செப்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லுக் பேக் அண்ட் ரிவர்ட் யூ பேக். அண்ட் இதுக்கப்புறம் இருக்க கன்செப்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned. It's bye from Dineshkumar. See you in the next video.